லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 6வது கட்ட தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு கட்டம் தான் பாக்கியிருக்கு. இன்னும் ஒரு வார காலத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கக்கூடிய இந்த சூழலில் நாடாளுமன்ற செயலாளர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பதவிகள் அவசரமாக மாற்றப்பட்டு அந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு இல்லையா? இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறத்தில் இராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே அவருடைய பதவிக்காலம் மே 30 முடியுது. அதையும் ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள் அரசியல் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிக்கஸ்ட் எக்ஸிட் போல், வேறு எந்த போலும் தேவையில்லை. பாஜக தோற்கிறது என்பதற்கு இதை விட வேறு எந்த அறிகுறியும் தேவையில்லை. நீங்கள் சொன்னது போல் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கடைசி நிமிஷத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமுலில் இருக்கும் பொழுது இதை செய்யலாமா அப்படின்ற கேள்வி, இஸ் இட் ப்ராப்பர் அப்படின்ற அந்த கேள்வியும் எல்லார் மனதிலுமே எழுந்து கொண்டு இருக்கிறது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ண வேண்டியது தானே, நிதித்துறை செயலாளரை மாற்ற வேண்டியது தானே, இந்த லா அண்ட் ஜஸ்டிஸ் அவரை மாற்ற வேண்டியது தானே, அந்த செக்ரட்டரியை மாற்ற வேண்டியது தானே. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலையா? 4 நாள் கூட இல்லை. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு எந்த ஆட்சி, அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள்னா வெயிட் பண்ணியிருக்கலாமே. ஸோ இது ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, பாஜகவிற்கு தெரிந்திருக்கிறது கண்டிப்பாக அவர்களால் இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால் அதற்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். அதே போல் இராணுவ தளபதி அவருக்கு 1 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இப்படி நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 1975 நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை காலம் முடிந்த உடனே அவசர நிலை இதுதான் அந்த சமயத்தில் அது நடந்தது. இப்போ இதை பண்ணியிருக்காங்க 1 மாதம். அது என்ன அந்த 1 மாதம் அப்படின்றது நமக்கு தெரியல, எதனால் செய்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் நன்றாக புலப்படுகிறது, பாஜக ஹேஸ் லாஸ்ட் கான்ஃபிடன்ஸ். அந்த 2019 கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம், அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அவர்களுடைய அந்த பேச்சு எல்லாமே எப்படி இருந்ததுன்றதை பார்த்தோம். இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இவர்களால் இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாது என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். கடைசி நேரத்தில் ஏதாவது செய்ய முடியுமா, ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் பண்ண முடியுமா, கேன் வி ஃபோர்ஸ் சம் ஹேண்ட் அப்படின்ற அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட மாற்றங்களை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா ஜூன் 4 பிறகு விடுவு காலத்தை பெறும். இல்லை, நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க. ஆனால் பாஜக தரப்பு வலதுசாரிகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் இதை சொல்கிறாங்க. அதாவது எப்படி நாங்கள் தான் வரப்போகிறோம், ஏற்கனவே நடைபெற்ற தேர்தலிலே நாங்கள் 400 தொகுதியில் கைப்பற்றிட்டோம், எங்களுடைய ஆட்சி தான் வரப்போகுது, அதனால தான் இந்த மாற்றங்கள், இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பலது முறை நம்ம விவாதிச்சிருக்கோம். உங்கள்கிட்ட கணக்கை சொல்லியிருக்கேன் எப்படி இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ திருப்பி மீண்டும் இந்த தேர்தலுக்கு முன்னால் ஒரு சிறு கணக்கை சொல்ல விளைகிறேன். 4 மாநிலங்களில் மட்டும் கணக்கில் எடுத்துப்போம், பெரிய எந்த இதையும் எடுத்துக்க வேண்டாம். மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா, டெல்லி, ஹரியானா, இதில் மட்டும் பார்த்திங்கன்னா 120 சீட்டு வரும். 48, 40, 88, 28, ஒரு 120 சீட்டு வரும். 17 ஹரியானா, 125 சீட்டு. இந்த 4 மாநிலங்களில் மட்டும், டெல்லி ஹரியானாவே ஒன்றா ஒரே இதாக இது பண்ணிப்போம், அது 17 சீட்டு மொத்தம். இதில் 4 மட்டும் மினிமம் 60 சீட்டு போதும் அவங்களுக்கு. ஸோ 303லேருந்து 60 போச்சுன்னா எங்கே பிடிக்கிறாங்க அந்த 60? வெஸ்ட் பெங்காலில் பிடிக்கணுன்றாங்க. திரு பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார், அதை ஈஸ்ட் அண்ட் சவுத் இந்தியாவில் பிடிப்பண்றாங்க. எங்கே சவுத் இந்தியாவில் எங்கே பிடிக்கிறது? கேரளாவில் பிடிப்பாங்களா, தமிழ்நாட்டில் பிடிப்பாங்களா? தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களே ஜெயிக்க மாட்டார்னு சொல்லி அவங்க கட்சி ஆளே போட்டுட்ருக்காரு. அவர் பயங்கரமாக ட்ரால் பண்ணிகிட்ருக்காங்க. பாவம், அவர் புலம்பிகிட்ருக்காரு ட்விட்டரில். ஸோ இதுதான் நிதர்சனம். திரு அண்ணாமலை அவர்களே ஜெயிக்கலைன்னா அவர் மற்றவங்களை ஜெயிக்க விட்டுருவாரா? இல்லை, அவர் ஒரு பொதுவாக சொல்கிறாரு, அதாவது அரசியலில் மேலே இருக்கவங்க கீழே வரலாம், கீழே இருக்கவங்க மேலே போகலாம், நம்மளுடைய வேலை பணி செய்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற. அவர் என்னென்னா இது தோல்வியை ஒத்து கொண்டிருக்கிறார். இந்த ஃபிலாசபிக்கலாக பேசுகிறதெல்லாம் யார் பேசுவா அப்படின்னா, தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் இந்த மாதிரி ஃபிலாசபி பேசுவாங்க. வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம், இதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது, நம் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ற அடிப்படையில் பேசியிருக்காங்க. ஸோ இது யார் சொல்லுவான்னா, தோல்வியை எதிர்நோக்கி இருப்பவர்கள், எந்த முடிவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்றவங்க அதை சொல்லுவாங்க. எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள்னால் என்ன அர்த்தம்? வெற்றியை அவர்களால் ஸ்ட்ராங்காக
சொல்ல முடியல, கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்றது அவங்களுக்கு இல்லை கான்ஃபிடன்ஸ். பட் நீங்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை பாருங்கள். திரு காங்கிரஸ் தலைவர்கள் யாராக இருக்கட்டும், ஆம் ஆத்மி, தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், தமிழ்நாட்டுடைய முதல்வர், இவங்க செல்வி மம்தா பானர்ஜி, யாராக இருந்தாலும், உத்தவ் தாக்கரே, யாராக இருந்தாலும் தே ஆர் எக்ஸூடிங் கான்ஃபிடன்ஸ். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் பல்வேறு விமர்சனங்கள் மத்தியில் அந்த 5 கட்ட வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிட்டாங்க. இன்றைக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. அதற்கு தடை கோரி தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அதில் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தை அந்த கருத்துக்கு நாங்கள் தடை விதிக்க முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப அத்துமீறி பாஜக போகிறாங்க, அதை நீங்கள் வந்து தடுக்கலன்னு சொல்லி அந்த இதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் அது ஒரு முக்கியமான, ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, உங்களுடைய சாதனைகளை நீங்கள் பேசுங்க, உங்களை பற்றி நல்லவன் வல்லவன் நீங்கள் சொல்லிக்கோங்க. அடுத்தவர்களை ஏன் கீழ்த்தரமாக விமர்சிக்கிறீர்கள்? விமர்சிப்பது எது தவறு இல்லை, விமர்சிப்பது தான் ஜனநாயகம், விமர்சித்தால் தான் ஜனநாயகம். விமர்சிக்காமல் நான் மட்டுமே நல்லவன் சொல்லிட்டு இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பாக அடுத்தவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள், ஏன் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, அவர்களுடைய குற்றங்கள் குறைகள் என்னன்றதை சொல்லணும். ஆனால் கீழ்த்தரமாக விமர்சிப்பதை யார் செய்து கொண்டிருக்கிறா அப்படின்னா, இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரோ அதைத்தான் அவருடைய சிஷ்ய கொடிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஒரு சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது. இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முஜ்ரா நடனம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து இப்படி அந்த ஓட்டுக்காக நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்ன்றாங்க. அது வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம். இவ்வளவு கீழ்த்தரமாக, இவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில் இதுவரைக்கும் எந்த பிரதமரும் பேசியது இல்லை. ஸோ இது எதை காட்டுகிறது? 2019 பேசினார் அஃப்கோர்ஸ் 2019 மத வெறுப்பை தூண்டினார். இந்த அளவுக்கு வெறும் மத வெறுப்பை மட்டுமே தூண்டியிருக்காரா? இல்லை. என்ன காரணம்? தோல்வி பயம். சஞ்சய் சிங்னு இருக்கார், சிஎஸ்டிஎஸ், அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, வாய்ப்பில்லைங்க பாஜகவுக்கு, கிளம்புங்க காத்து வரட்டும் அப்படின்ட்டாரு. அவர் தான் வந்து 400 சீட்டு கொடுத்தாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. கேட்டாங்க அவரை, எப்படி, எதனால் இந்த மாற்றம் நிகழ்ந்ததுன்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அவர் சொல்கிறாரு, இவர்கள் வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைத்தன, நானே அதை நம்பலை, என்ன இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். அண்ணன் ராசா முதல்ல சொன்னார், அவர் தான் சொன்னார், இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு மெஜாரிட்டியோடு வந்தாங்கன்னா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் ராசா சொன்னார். அங்கே அது அப்படியே திரு ராகுல் காந்தி அவர்கள் அப்படியே பேசினாங்க. இந்தியா முழுக்க அப்படியே பரவிச்சு. தமிழ்நாட்டுடைய முதல்வர் சொன்னாங்க, இவர்கள் வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவார்கள்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவர் சொன்னார், இதை சொல்லும்போது நான் எள்ளி நகையாடினேன். இதை வந்து எப்படி இவங்க வந்து ஒரு இதுவாக வைக்கிறாங்க, தேர்தல் முழக்கமாக எப்படி வைக்கிறார்கள் அப்படின்றத நானே யோசித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த 400 இடங்களை எங்களுக்கு கொடுங்கள், 370 சீட்டை கொடுங்க எங்களுக்கு அப்படின்னும் பொழுது எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, இவங்களுடைய அந்த 400 சீட்டு, இது ரெண்டும் 400 சீட்டு எதுக்கு கேட்குறாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு தானோ அப்படின்ற அந்த பயம் மக்கள் மனதிலே எழுந்து விட்டது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றியது யார் அப்படின்னா திரு அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்கள் வந்து எதை அடிப்படையாக கொண்டு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றினார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பூர்வகுடிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு எல்லோருக்குமே வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு ஒளி விளக்காக திகழ வேண்டும், ஒரு உரிமை பத்திரமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இதை மாற்றி விடுவார்கள், நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விடும். பறிக்கப்பட்டு கொண்டு தான் இருந்தது. பாஜக ஆட்சியில் எல்லா உரிமைகளுமே வந்து மறுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு வந்து ஓபிசி கோட்டாவில் சீட்டு வேணும்னா கோர்ட்டில் போய் கேஸ் போட வேண்டியதாக இருந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கணும் அவங்க. அப்படி செய்து தான் திமுக வந்து போய் ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டாவில் வந்து ஓபிசி ரிசர்வேஷனை வாங்கியது. இதே போல் எத்தனையோ விஷயங்கள், பிற்படுத்தப்பட்ட எஸ்சி எஸ்டி பெண்களுக்கான அந்த இதெல்லாம் ஸ்காலர்ஷிப்பை ஸ்டாப் பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து இவர்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டே வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. ஸோ இது வந்து பாஜகவிற்கு எதிராக மாறியது அப்படின்றார். இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணாங்க, இது அகென்ஸ்டாக போதுனவுடனே 400 விட்டுட்டாங்க. 400 இல்லை, அப்புறம் ஒரு இப்போது
4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் வந்து பிரதமர் என்ன சொல்கிறாரு, 400 சீட்டுலாம் எதுக்கு, 272 தானே மெஜாரிட்டி, ஹான்னு சிரிக்கிறாரு. அப்போ என்ன 400ன்னு சொல்லி தேர்தல் இதெல்லாம் கொடுத்தாங்களே, அவங்களாம் யார், இப்போ அவங்களாம் என்ன அவர்களுடைய மனநிலை என்ன? 400 சீட்டுகளை பாஜக ஜெயிக்கும்னு சொல்லி ப்ரீ போலில் கொடுத்தாங்களே, அவர்களெல்லாம் எங்கே என்று கேட்கிறோம். தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போதே பிரதமர் ஹஹான்னு சிரிக்கிறாரு 400 சீட்டை பற்றி கேட்கும்போது. எப்படி இவர்கள் வந்து பாஜக வந்து எப்படி பணத்தை கொடுத்து மேனுஃபேக்சரிங் ஒப்பீனியன், கிரியேட்டிங் அ பர்செப்ஷன், இந்த முறை அது வந்து எதிர்க்கட்சி தலைவர்களுடைய ஒற்றுமை அந்த பிரச்சாரத்தால் பாஜகவால் ஒரு பர்செப்ஷனை கிரியேட்டே பண்ண முடியல. அவர்களால் எந்த வகையான ஒரு நரேட்டிவை ஸ்டிக் பண்ணவே முடியல. 2017 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நரேட்டிவ், 2019 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நரேட்டிவ். இந்த முறை தேசியவாதம் கூட பேசலையே, நேஷ்னலிசம்னு கூட சொல்லலையே. என்ன காரணம்? ஏன்னா இவர்களால் எதிர்க்கட்சிகளுடைய வியூகத்தை உடைக்க முடியவில்லை. இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 200க்கும் கீழே 180 சீட்டு தான் பாஜக ஜெயிக்கும். 220 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் ஃபார் பிஜேபி. அவர்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட்னு சொல்லலாம். ஆனால் 400 சீட்டு வருவோம், 400 சீட்டு ஒருவேளை நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் ராகுல் காந்தி என்ன சொல்வார்னா இவிஎம் மிஷினால தான் வந்தாங்க. அதாவது பெர்செப்ஷன் மக்கள் மத்தியில் ஒரு இதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதற்காக இந்த 50 சீட்டு வந்து ரொம்ப குரூஷுவல். இது வந்து கிட்ட போயிட முடியுமா? இப்போ 180 சொன்ன 180 200, அவர்கள் எப்படியாவது 220க்கு மேலே போயிடணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு வந்து இந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்க்குறாங்க. அதற்கு தான் வந்து கன்னியாகுமரியில் போய் தியானம் பண்ண போகிறேன்றாரு. கடந்த முறையும் இமயமலை போயிருந்தாரு, அதே போல் ஆமாம் போனார். அதனால் இந்த முறை இங்கே வரேன் அப்படின்றாரு. தெரியல, பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். பர்செப்ஷன் வந்து தே ஆர் ஃபெயில்டு, அட்டர்லி ஃபெயில்டு. இந்த தடவை பர்செப்ஷனே கிரியேட் பண்ண முடியல அவங்களால. ஒரே பர்செப்ஷன் என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் வீட்டுக்கு போனோம், மீண்டும் அவர் பிரதமராக கூடாது என்பது தான் ஸ்ட்ராங் பர்செப்ஷன். அதுக்கு வந்து அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்டில் 4 பேருடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி, திரு அகிலேஷ் யாதவ், திரு தேஜஸ்வி யாதவ். இவங்களுடைய பிரச்சார வீச்சை பாஜகவால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அதற்கு ஈடாக யாருமே இல்லை பிரச்சார காலத்தில். பாஜகவில் பெண்களே இல்லையே பிரச்சாரத்தில். திருமதி பிரியங்கா காந்தி பேசுகிறாங்கன்னா அதற்கு ஈடாக யார் இருக்காங்க? ஒருத்தங்க வந்தாங்க ஸ்மிருதி இரானின்ட்டு, என்ன பேசுனாங்க? பிரச்சாரமாக பண்ணாங்க. தமிழ் தீக்கிதர்கள், டெக்தார்ஸ், தமிழ்நாட்டு தமிழ் கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஒடிஷாவுடைய வளங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்களாம். பிரதமர் என்ன பேசினாரு? தமிழ்நாட்டில் வந்து திருடி வச்சிருக்காங்க அப்படின்னாரு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கேவலமாக பேசி, அவதூறாக பேசி மட்டுமே இவர்களால் பிரச்சாரம் செய்ய முடிஞ்சதே தவிர ஒரு பாசிட்டிவ் நரேட்டிவை இவர்களால் இந்த எலெக்ஷனில் செட் பண்ணவே முடியல. அதுதான் பாஜகவுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக அமையப் போகிறது. 5 கட்ட தேர்தலுக்கு பிறகே பல்வேறு மாற்றங்கள் எல்லா துறையிலுமே இருக்கிறோம் பார்க்குறோம். தேர்தல் ஆணையம் அந்த அவசரமாக அந்த வாக்கு சேதத்தை வெளியிடுறாங்க. உச்சநீதிமன்றம் தன்னுடைய புதிதாக பல கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இந்த சூழலில் தான் ஜூன் 1ஆம் தேதி இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் கடைசி கட்ட வாக்குப்பதிவு அன்னைக்கு அங்கே ஒரு கூட்டம் நடைபெற இருக்குது இல்லையா? இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா இதில் தான் வந்து அடுத்து இந்த இப்போ வரப்போகிற ஆட்சி வந்து கண்டிப்பாக இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி. என்ன சீட்டு ஜெயிச்சா என்ன கால்குலேஷன்ஸ், எப்படி வந்து இது செய்ய போகிறோம், யார் வந்து முக்கிய பங்கு வகிக்க போகிறார்கள் அப்படின்றத பொறுத்தெல்லாம் வந்து அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக பேசப்படும். ஸோ அது வந்து என்னென்னா, அது வந்து அந்த தேர்தல் அன்னைக்கு இவங்க எப்படி லாஸ்ட் மைல் ஃபைட் பண்ணுறாங்களோ பாஜக, அதே போல் இந்த லாஸ்ட் மைல் ஃபைட் பை த இந்தியா அலையன்ஸ் போய் அங்கே பேசும்பொழுது மக்களிடையே ஒரு இது வரும். இந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள், இவர்கள் இந்தியாவிற்கு நல்லது செய்வார்கள் அப்படின்றது அந்த அந்த எலெக்ஷன் அன்னைக்கு அது ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் மம்தா பானர்ஜி கலந்துக்கலன்னு ஒரு செய்தி வருது. மம்தா பானர்ஜி போன்றவர்கள் சில மாநிலங்களில் இறுதி கட்டத்தில் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்க நேரிடும்னு சொல்கிறாங்க. வாய்ப்பே கிடையாது. செல்வி மம்தா பானர்ஜி வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இரண்டும் நேர் எதிரிகள். இப்போ எப்படி அதிமுக போய் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை திமுக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குமா? வாய்ப்பே இல்லை. அங்கே வந்து கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் பின்னாடி போயிட்டாங்க. அங்கே வந்து தே ஆர் இன்சிக்னிஃபிகண்ட் வெஸ்ட் பெங்காலில். இப்போ பாஜக தான் ஒரு பெரிய எதிர்கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இவங்க பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா போயிடும், திரிணாமுல் காங்கிரஸ் போயிடும். அது நமக்கு இங்கே இருக்கவங்களுக்கு தெரியுது, அங்கே இருக்கவங்களுக்கு அது தெரியாதா? வாய்ப்பே இல்லை. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் இந்தியா கூட்டணிக்கே ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா அந்த நீங்கள் சொல்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி சிக்கலை சந்திக்கும் அப்படின்னா நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது, எப்படி வந்து காபுல பண்ண போகிறீங்க அலையன்ஸை கூட்டணிகளை அப்படின்றீங்க. அதுவே பெரிய விஷயம். ஏன்னா பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. ஸோ பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்றது எல்லார் மனதிலும் ஆழ பதிந்து விட்டது. எப்படி வரப்போகிறார்கள்? இன்னொரு கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. திரு அமித்ஷா அவர்களும் ஃபட்னவிஸ் அவர்களும் வந்து சேர்ந்து நிதின் கட்கரியை வந்து தோக்கடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து 200 சீட் 220 சீட்லாம் வந்துச்சு அப்படின்னா எப்படியாவது ஆட்சி, ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருவாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தால் அப்போ மோடி அவர்களை இறக்கி விட்டுட்டு நிதின் கட்கரியை வந்து காங்கிரஸ் பாஜகவுடைய முகமாக காமிக்க வேண்டும், பிரதமர் முகமாக காமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாங்களாம். அதனால் அவர் ஜெயிக்க விடாமல் அவரை தோக்கடிக்கணும்னு அங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. அங்கே என்னென்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாஜகவில் வந்து ஒரு மிகப்பெரிய அதிகார சண்டை போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், நட்டா என்ன சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கும் இந்த தடவை எங்களுக்கு இதில் எவ்வளோ நாள் எங்களுக்காக வேலை பார்ப்பாங்க அப்படின்றார். ராம் மாதவ் என்ன சொல்கிறார், ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்குது அப்படின்றாரு. ஆர்எஸ்எஸ்க்கு வந்து மோடிக்கு பிறகு திரு அமித்ஷா வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவர்களுடைய முகமான நிதின் கட்கரி, யோகி ஆதித்யநாத் போன்றவர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, திரு மோடிக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த அதிகார சண்டை போயிட்டுருக்கு. அந்த அதிகார சண்டையினாலேயே பாஜக அது ஒரு வீழ்ச்சியையும் சந்திக்கும். பல இடங்களில் வந்து இந்த தடவை வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம நிறையா வந்து ஃபோட்டோஸ் பார்த்தோம். என்னென்னா பாஜக பூத்தில் ஆளுங்களே இல்லை. எதுவும் எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி வேலை செய்தார்கள் 2019, 2022 தேர்தலில் எப்படி வேலை பார்த்தாங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆட்கள் நிறைய ஃபோட்டோஸ் வந்துச்சு. பாஜகவுடைய பூத்துக்களில் வந்து காலி, ஆட்களே இல்லாமல் வெறும் சேரும் இதுவும் மட்டும்தான் இருக்குது பல இடங்களில். ஸோ இந்த அதிகார சண்டையும் பாஜகவுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நன்றி. நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.